Heute in Videolektion 4 Nomen und Artikel. Nomen, பெயர்ச்சொல். Menschen, மனிதர்கள். Tiere, மிருகங்கள். Gegenstände, பொருட்கள். Gedanken, எண்ணங்கள். Berufe, தொழில். Marke, Mark, Brand. Ort, இடம். Titel, தலையங்கம், அதாவது ஒரு டைட்டில். ஸோ இதெல்லாம் தான் பெயர்ச்சொற்களுக்குள்ள வரும். Mutter, Vogel, Sonne, Haus, BMW, Liebe, Zürich. இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணம் தந்திருக்கிறேன். இதுதான் நோமன். இந்த நோமன் பெயர்ச்சொல்லுக்கு முன்னால ஒரு ஆர்டிக்கல் எப்பவுமே வரும். அது ரெண்டு வகையா இருக்குது. ஒன்று குறிப்பிட்ட சுட்டிடச்சொல், அதுதான் der die das. bestimmte Artikel என்று சொல்லுவோம். இந்த bestimmte Artikel der die das. இன்னொன்று ein eine, அது குறிப்பிடாத சுட்டிடச்சொல். unbestimmte Artikel என்று சொல்லுவோம். ein eine unbestimmte Artikel. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருமை பன்மை, சிங்குலார் ப்ளூரால். அதில் மஸ்குலின்க்கு der Rucksack, ein Rucksack. Neutrum, das Telefon, ein Telefon. Feminin, die Uhr, eine Uhr. இதுவே ப்ளூராலில் bestimmte ஆர்டிக்கலுக்கு மட்டும்தான் டி வரும். unbestimmte ஆர்டிக்கலில் ப்ளூராலுக்கு எதுவுமே வராது. இந்த der die das எப்போ வரும் என்றதை யாருக்குமே சரியாக விளங்கப்படுத்த முடியாது. இருந்தாலும் சில சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் தாரேன். இதுதான் ஒரு தாரக மந்திரம். பார்த்தீங்களன்னு சொன்னால் தேர் எப்போவெல்லாம் வரும். männliche Personen, அதாவது ஆண்கள் அண்டு வரும் பொழுது der Kollege. இப்படி männliche Personen எல்லாருக்கும் der தான் வரும். männliche Tiere, மிருகங்கள், ஆண்பால் மிருகங்கள், அவைக்கும் der. männliche Berufe, அதாவது ஆண்கள் செய்யும் தொழில்கள். der Arzt, der Lehrer. Monate, மாதங்கள், der Mai. இப்படி எல்லா மாதங்களுக்கும் der தான் வரும். நாட்களுக்கும் der தான் வரும். Tageszeit, der Morgen, der Mittag எல்லாம் der தான். அதையும் தாண்டி OR என்று முடிகிற எண்டிங், ஒரு வார்த்தையின் முடிவு OR என்று முடிந்தால் AN, AR அல்லது ismus, இப்படி முடிகிற வார்த்தைகள் வந்தால் பெரும்பாலும் தேர்தான். அதுக்கு அடுத்ததாக தி. weibliche Person, பண்பால் die Frau. weibliche Tiere, மிருகங்கள். weibliche Berufe, அதாவது பெண்கள் செய்யும் தொழில்கள். oft Gemüse, Obst, ஆனால் பெரும்பாலும் மரக்கறி வகைகளும் பழங்களும் டி தான் வரும். அதையும் தாண்டி ஏ, இஎன், ஏஇ, இஏ, உஎன்கே, height, kite, Schaft, Tät, Jon, Ik, Ur. இப்படியெல்லாம் முடிகிற வார்த்தைகள், அதாவது நோமன் பெயர்ச்சொற்கள், இப்படி முடிந்தால் ஆர்டிக்கல் டி தான் வரும். அதுக்கு பிறகு das. das Farben, நிறங்களுக்கும். Fremdwort, அந்நிய மொழி சொற்கள். das T-shirt, ராடியோ, அது எல்லாமே das.
அதையும் தாண்டி gen, lein, ment, இந்த முடிவில் வார சொற்கள் இருந்தால் அதுவும் das தான். ஸோ இப்போ உதாரணங்கள் பார்த்தோம். அந்த தியோரிக்கு அடுத்ததா இப்போ bestimmte Artikel der, die, das வச்சு நாங்கள் இந்த இடைவெளியை நிரப்புவோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச போல எழுதுங்கோ. இதுக்குள்ள இந்த இடைவெளிக்குள்ள der, die, das இந்த மூணுல எது வரும் என்று சொல்லி எழுதி முடிச்சதுக்கு பிறகு der Freund meiner Schwester ist nett. Mach bitte das Licht aus. Die Kinder spielen gerne Fußball. Mir schmeckt die Suppe überhaupt nicht. Der braune Tisch gefällt mir sehr gut. Kannst du mir bitte das Salz geben? Die Äpfel sind süß. ஸோ இன்னும் ஒரு பயிற்சி நாங்கள் செய்வோம். திரும்பவும் der, die, das. இப்போவும் நீங்கள் இதில் எதுக்கு der, எதுக்கு die, எதுக்கு das வரும்னு சொல்லி நிரப்புங்கோ. ஒரு துண்டில் எழுதி வையுங்கோ, பவுஸ் பண்ணிட்டு. எழுதி முடிச்சதுக்கு பிறகு ப்ளே பண்ணி இதுக்கான பதிலை பாருங்கோ. Der neue Teppich ist echt schön. Die Küche ist aber groß. Ist der Salat noch frisch? Das Brot von Bäcker Heinze ist super lecker. Die Hauptstadt von Österreich ist Wien. Die Haare von Louis sind rot. Okay, இவ்வளோ நேரம் நாங்கள் der, die, das படித்தோம். இப்போ unbestimmte Artikelக்கான eine Übung செய்வோம். இதுலையும் உங்களுக்கு எதில் எதில் eine வருமென்று நிரப்பி போட்டு பவுஸ் பண்ணி நிரப்புங்கோ. நிரப்பி முடித்ததுக்கு பிறகு ப்ளே பண்ணி இதுக்கான பதிலை பார்ப்போம். Er legt ein Kissen aufs Bett. Ich kaufe eine Melone. Gestern haben Sie ein Reh gesehen. Ich habe eine große Badewanne. Dort steht ein Elefant. Eva hat ein Geheimnis. இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாட்டி நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எடுத்து கேமரா வியூவில் வச்சு பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வசனங்களுக்கான மொழிபெயர்ப்பு கிடைக்கும். அதையும் தாண்டி இந்த der, die, das நீங்கள் எப்படி படிக்கலாம்னு சொன்னால் இதுக்கான ஆப்ஸ் நிறைய இருக்குது. der, die, das என்று கொடுத்தாலே நிறைய ஆப்ஸ்கள் வரும். அதில் ஏதாவது ஒன்று எடுத்து செலக்ட் பண்ணி அதில் வார்த்தைகள் தரப்படும். அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் der, die, das எது வருமென்று நிரப்பணும். அப்படி பல தடவை நீங்கள் முயற்சி செஞ்சு பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த der, die, das பிடிபடும். இல்லை என்று சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். ஸோ நாங்கள் இப்போ அடுத்த ஆஃப்காபைக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது Einzahl, Mehrzahl, ஒருமை பன்மை பார்ப்போம்.
இந்த பெயர்ச்சொற்கள் Nomen der Mensch, das Sofa, der Student என்றது எல்லாத்துக்கும் ப்ளூரல்ல டி மாறும் என்று பார்த்தோம். அப்படி மாறும் பொழுது இந்த ப்ளூரல் எண்டும் வந்து ஏஎன் என்று தான் பெரும்பாலும் முடியும். பார்த்தீங்கன்னா die Sprache, die Sprachen என்று மாறும். Die Briefmarke, die Briefmarken. Das Handy, ஆனால் Handys. Der USB-Stick, die USB-Sticks. அதாவது இந்த எண் நீங்க பாருங்க, இங்க ஏ என்று முடிஞ்சபடியா ஏஎன் என்று வருது, ஏ என்று முடிஞ்சபடியா ஏஎன் என்று வருது. இங்க இப்சிலோன் வந்தபடியா எஸ் வந்திருக்கு பின்னால. ஏன்னா நாங்கள் அங்கே ஒரு எண் போட முடியாது, ஹண்டின் என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி இங்கேயும் der USB-Stick என்ற USB-Sticken என்று சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்ததா மவுஸ், மவுஸுக்கு பின்னால ஏ போடலாம். ஸோ மொய்ஸே, formular, formulare, Buch, Bücher, Schlüssel, Schlüssel தான், Kalender, Kalender தான். இந்த Ausnahme நெடுகளும் வராது. கூடுதலாக ஏஎன் அல்லது ஏ என்றுதான் முடிகிற வார்த்தைகள் அதிகம் வரும். இப்போ இங்க பார்த்தோம்னால் der Mensch, die Menschen, das Sofa, Sofas, der Student, die Studenten, der Polizist, die Polizisten, die Flasche, die Flaschen, das Kind, die Kinder. So, maskuline und neutrale Nomen, die auf er, en, el, chen, lein enden, haben keine Pluralendung. அதாவது er, en, el, chen, lein என்று முடிகிற சொற்களுக்கு ப்ளூரல் எண்டும் கிடையாது. அதே மாதிரி maskuline Nomen erhalten bei den Selbstlauten a, o, u oft einen Umlaut. அதாவது a, o, u என்று முடிகிற சொல்லுகளுக்கு umlaut, மேலுக்கு அந்த ரெண்டு குத்து போடுவோம், அது வரும். பார்த்தீங்கன்னா das Fenster, die Fenster. அதாவது ஒரே மாதிரியே இருக்கு, வார்த்தை மாறவே இல்லை, அதே பெயர் சொல்தான். மாறினது உண்டு டி, இந்த ஆர்டிக்கல், ஏன்னா இப்போ ப்ளூரல் அல்லோ அதனால. das Mädchen, ஹன்னு முடிஞ்சதால die Mädchen, ப்ளூரல்ல die Mädchen, வார்த்தை மாற இல்லை, ஆர்டிக்கல் மட்டும்தான் மாறி இருக்கு. das Männlein, die Männlein, der Fehler, die Fehler, der Garten, die Gärten. ஏன் Gärten மாறினது? இங்க ஆ செல்ஃப் வந்தபடியா அது இங்க ஆ மாறி இருக்கு, umlaut. das Zeichen, die Zeichen, der Apfel, die Äpfel, der Vater, die Väter, der Vogel, die Vögel. அதே போல alle maskuline Nomen der Enddeklination, அதாவது ஆண்பால் நோமன் அத்தனையும் எண்ணில முடியுமாம். எப்படின்னு சொன்னால் der Junge, die Jungen, der Löwe, die Löwen, der Student, die Studenten. Und die meisten femininen Nomen
viele Fremdwörter, Anjäsotkal, sowie einige neutrale Nomen bilden ihre Pluralform mit en. Die Pluralform wird in dieser Gruppe fast immer ohne Umlaut gebildet. பார்த்தீங்களென்றால் ஃபெமினினும் அதே மாதிரி நொய்ட்ரால நோமனுக்கும் உம்லவுட் வராது und பெரும்பாலும் எப்பவும் ஏஎன்லேயே தான் முடியும். Das Auge, die Augen. Das Bett, die Betten. Das Ohr, die Ohren. Die Frage, die Fragen. Die Idee, die Ideen. Die Straße, die Straßen. இதில் உங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம் தியோரி தந்திருக்கு. இதையும் நீங்கள் குறித்து வைக்கலாம். பார்த்தீங்களா, das Buch, die Bücher, das Haus, die Häuser, das Bild, die Bilder, das Land, die Länder, der Mann, die Männer, das Kind, die Kinder, das Wort, die Wörter, der Wald, die Wälder, das Licht, die Lichter. Und நாங்கள் சொன்ன மாதிரி அந்நிய சொற்கள் வந்தால் எஸ் என்று முடிப்போம். Das Foto, die Fotos, das Sofa, die Sofas, der LKW, die LKWs, das Kino, die Kinos, die Oma, die Omas, der PKW, die PKWs, das Taxi, die Taxis, der Opa, die Opas, das Team, die Teams. Nomen mit den Endungen nis und in verdoppeln ihre Konsonanten. என்னவா எல்லா நோமனும் எண்டிங் நிஸ் இன் என்று முடிஞ்சால் அது வந்து டொப்பலாக அந்த கான்சனன்ட் பாவிக்கப்படும். Das Ereignis, die Ereignisse. அதாவது இங்கே பாருங்க டபுள் எஸ். Die Ärztin, die Ärztinnen. Doppel S. Das Ergebnis, die Ergebnisse. Doppel S. Die Lehrerin, die Lehrerinnen. Doppel N. அதுக்கு அடுத்ததாக die meisten maskulinen und neutrale Nomen bilden ihre Pluralform mit e. நான் சொன்ன போல ஏ என்னும் ஏயும் தான் அதிகமாக பாவிக்கப்படுறது. So, der Ball, die Bälle. Der Tag, die Tage. Der Tisch, die Tische. Das Boot, die Boote. Das Gedicht, die Gedichte. Das Telefon, die Telefone. Die Kuh, die Kühe. Die Laus, die Läuse. Die Nacht, die Nächte. இங்கே இதேன் வந்தது உம்லவுட். காரணம் உங்களுக்கு சொன்னான் இங்கே முன்னுக்கு இந்த செல்ஃப் ஸ்லவுட் வந்ததால தான் அங்கால உம்லவுட்டாக மாறி இருக்கு. ஸோ இப்போ நிறைய தியோரி பார்த்து நாங்கள் தற்சமயம் கொஞ்சம் குழம்பி போயிருப்பீங்கள். எது எங்கே வருமென்று சொல்லி ஒரு பிரச்சனையும் இல்லை, அது நார்மல். இந்த உங்களுக்கு ஒரு பயிற்சி தந்திருக்கு. நீங்கள் பவுஸை அமர்த்திட்டு இந்த இடைவெளி எல்லாத்தையும் நிரப்புங்க. அதாவது ப்ளூரல். இப்போ ஸ்வெஸ்தர், eine Schwester என்றால் இங்கால என்ன வரும்? einen Apfel என்றால் இங்கால 2. ஸோ இங்கால பலர்பால் அத்தனைக்கும் நிரப்பி முடிச்சிட்டு நீங்கள் ப்ளே பண்ணினீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் காட்டுவேன்.
Ich habe eine Schwester. Du hast 2 Schwestern. Ich esse einen Apfel. Du isst 2 Äpfel. Ich habe eine Uhr. Du hast 2 Uhren. Ich kaufe eine Banane. Du kaufst 2 Bananen. Ich habe einen Computer. Du hast 2 Computer. Sie macht ein Foto. Er macht viele Fotos. இதுக்கு மேலதிகமான உங்களுக்கான பயிற்சிகள் வேணுமென்று சொன்னால் நீங்கள் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அதுக்கு தேவையான பயிற்சிகளை செய்யலாம்.